நான் யார் தெரியுமா? 40. விஜய் ஃபவுண்டேஷனில் சாலிகிராமம் எம்.ஜி.ஆர். தெருவில் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார்கள். சூப்பர்வைசர் வேலைக்கு நிலாவை அனுப்பி வைத்தேன். 1998 மார்ச் மாதம் சிந்துவுக்கு காதுகுத்து விழா என்றார்கள். மதுரைக்கு போய் கலந்து கொண்டோம். சிந்துவுக்கு மோதிரம் பரிசாக கொடுத்தோம். முத்து பாசத்துடன் வரவேற்றாள். முதல் நாள் இரவு நினைத்தேன் வந்தாய் சினிமா பார்த்தோம். மறுநாள் உசிலம்பட்டி போகும் வழியில் நிலாவின் பெரிய அண்ணாவை மதுரை ஜெயில் சென்று பார்த்தோம். உசிலம்பட்டியிலிருந்து கல்லூத்து வந்து நிலாவின் பெரியக்கா மணிமேகலை வீட்டுக்கு சென்றோம். பாசத்துடன் வரவேற்றார்கள். நிறைய ஆடு மாடுகள். அனு ஆட்டுக்குட்டியுடன் விளையாடினான். பார்த்து பேசிவிட்டு மீண்டும் உசிலம்பட்டி வந்து நிலாவின் அம்மா வீட்டுக்கு சென்றோம். அனுவுக்கு 3 வயது. ஆனாலும் நடந்தே வந்தான். நிலாவின் அம்மா சந்தோஷப்பட்டார்கள். இரவு பஸ் ஸ்ட்ரைக் என செய்தி வந்தது. அதனால் அங்கேயே தங்கினோம். மறுநாளும் பஸ் ஓடவில்லை. தோட்டம், வாய்க்கால், கேணி, நிலா சிறுவயதில் படித்த பள்ளி, விளையாடுமிடம், பெரியப்பா வீடு என ஒரு நாள் முழுவதும் சுற்றினோம். அன்று இரவும் அங்கேயே தங்கினோம். மறுநாள் உசிலம்பட்டி வந்து சென்னை பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தோம். தொடர்ந்து சின்மயா நகரில் ஒரு வீட்டின் வேலை வந்தது. அதற்கும் நிலாதான் சூப்பர்வைசர். வீடு கட்டி முடிந்ததும் கிரக பிரவேசத்திற்கு சென்றோம். அப்போதுதான் முதலில் பட்டு சிலை வாங்கி கொடுத்தேன். தம்பி சென்னை வந்திருந்தான். நடிகர் பாலாஜி வீட்டில் வேலை என்றான். அவ்வப்போது வீட்டுக்கு வருவான். சில நாட்கள் தங்கிவிட்டு செல்வான். அந்த நாட்களில் பழைய சினிமா பாடல்களை பற்றி பேசுவான். கோபி விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு வந்து விடுவான். பிரியாவை ஹாஸ்டல் சென்று பார்ப்பான். அனுவுக்கு கம்ப்யூட்டரில் கேம் கற்றுக் கொடுப்பான். கோபிக்கு அலர்ஜி வந்ததால் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே இருக்கும் ஹாஸ்பிட்டல் சென்று வந்தோம். மருந்து வாங்கி வந்தோம். சில விஷயங்களை தவிர்க்க சொன்னார். முக்கியமாக உறவில் சிலவற்றை தவிர்க்க சொன்னார். காலேஜ் செல்லும் போதெல்லாம் நானும் மீனாவும் கோபியை கிழக்கரை பஸ்ஸில் ஏற்றிவிட்டுதான் வருவோம். அனுவுக்கு 3 வயது ஆனது. ஹோலி கிராஸ் பள்ளியில் எல்கேஜியில் சேர்த்தோம். நான் காலையில் வகுப்பில் விட்டு செல்வேன். மாலையில் மீனாதான் அனுவை அழைத்து வருவாள். சத்யா அனுவுக்கு ஹோம்ஒர்க் கற்றுத் தருவாள். இரவு நான் வந்ததும் என்னுடன் ஆபீசர் காலனிக்கு வருவான். சைக்கிளில் வரும்போது நான் விக்ஸ் மாத்திரை வாங்கும்போது அவனும் கேட்டு வாங்கி சாப்பிடுவான். சிறிது நேரம் நிலாவுடன் விளையாடிவிட்டு தூங்குவான். கோபி விடுமுறையில் வந்திருந்தான். மின்சார கனவு சினிமா போய் வந்தோம். கோபி கூட படிக்கும் நண்பன் கார்த்திக் வீடு ஆழ்வார்த்திடலில் உள்ளது. கார்த்திக் அடிக்கடி வீட்டுக்கு வருவான். அவனுடைய அப்பா அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்தினான். வீடு கட்ட என்னிடம் கேட்டனர். நிலாவை சூப்பர்வைசராக்கி அதை கட்டினோம். நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். 1998 மார்ச் மாதம் கோபிக்கு படிப்பு முடிந்தது. ரிசல்ட்டுக்காக காத்திருந்தோம். கோபியின் நண்பன் மதியழகன் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். சத்யா +2 படித்து விடுமுறையில் இருந்தாள். இன்ஜினியரிங் படிக்க நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். கோபியும் மதியும் கோச்சிங் கொடுத்தனர். கோபி ஐசி என்ற பெயரில் மேகசின் ஆரம்பித்தான். தேவி பிளாட்ஸ் இளைஞர்களையும் இளைஞர்களையும் ஒன்று சேர்த்தான். சுதந்திர தினத்தன்று டான்ஸ், டிராமா போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினான். அவனும் நடனமாடினான். சத்யாவும் பங்கு பெற்றாள். அனுவுக்கு பாரதியார் வேடமிட்டு நடிக்க வைத்தான். இப்படியாக இருக்கும்போது கோபி லெக்சரர் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டான். சென்னையில் தனியார் இன்ஜினியரிங் காலேஜுகளுக்கு அனுப்பினான். மதுரவாயல் ராஜேஸ்வரி காலேஜில் லெக்சரர் வேலை கிடைத்தது. டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் 2 வீலர் வாங்கினான். அன்று கோபி எல்லோரையும் படையப்பா சினிமாவுக்கு எல்லோரையும் அழைத்து சென்றான். நானும் சென்றேன். எனக்காக எக்ஸல் சூப்பர் 2 வீலர் வாங்கினேன். அப்போது சின்மயா நகரில் சிலோன்காரர் செல்வரத்தினம் பங்களா கட்டினார். நான் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர். அவரது வீட்டுக்கு ரூஃப் காங்கிரீட் போடும்போது நிலாவை அனுப்பி வைத்தேன். அவரது மனைவி நிலாவுக்கு நெருங்கிய தோழி ஆனார்.